ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் வந்து பட்ஜெட் நடக்க போகுது. பட்ஜெட் மீட்டிங்க்கு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 அப்போ செகண்ட் குவார்டர் அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜிடிபியோட growth வந்து 6.2% இருந்தது. ஆக்சுவல் ஜிடிபி growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.4% தான். ஸோ அந்த 5.4% ஜிடிபி growth-ஐ நம்ம சரி செய்யணும். நம்ம அதில் என்னென்ன ஃப்ளா இருந்தோ அதெல்லாம் இப்போ சரி செய்யணும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போ 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடக்கிற பட்ஜெட்டில் பேசப்படுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரி, 5.4% growth இருக்குல்ல, 5.4% இருந்தது செகண்ட் குவார்ட்டரில். அதாவது 2024 2025 வரைக்கும் 4 குவார்ட்டர் இருக்கும். அதில் செகண்ட் குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 6.7% இருந்தது. அவங்க ஆர்பிஐ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 6.2% இருக்குன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5.4% தான் ஆச்சு. அதுக்கு என்னென்ன மெயின் ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இது வந்து காங்கிரஸ் தரப்புல வந்து ஒரு ரீசன் வச்சாங்க. அதுக்கு பிஜேபி சைடில் இன்னொரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் குவார்ட்டரில் கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகிடுச்சு. அது ஏன் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்கம் ரேட் கம்மியானதுனால கன்சியூமர் ஸ்பெண்டிங் ரேட்டும் கம்மியாகிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் ஸ்பெண்டிங் ரேட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து அந்த குவார்டர் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2023-24 செகண்ட் குவார்டரில் அதோட கன்சியூமர் ஸ்பெண்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.4% இருந்தது. இதே 2024-25 குவார்டர் 2ல் அவங்க கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து 6% தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே இந்த குவார்டரில் கம்மியாக இருந்துருக்குன்னு இருக்காங்க. அதாவது 2023-24 குவார்டர் 2ல் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.3% இருந்தது. ஆனால் இதுவே 2024-25 மேனுஃபேக்சரிங் யூனிட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.2% தான் வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் பிரைவேட் செக்டரில் சரியாக சேல்ஸ் ஆகலை, அந்த குவார்ட்டரில் மட்டும் கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதுவுமே ஒரு ரீசனாக சொல்லி தான் இந்த 5.4% கிளைம் பண்ணுறாங்க. அடுத்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன். இப்போ ரீசெண்டாகவே ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. 7.1% வரைக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த குவார்ட்டருக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த ஒரு ரீசன்னால 5.4% தான் வந்துருக்குன்றாங்க. அடுத்த இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட். இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து 4.83% குறைஞ்சிருக்கு. இது வந்து 25 மாசத்துல இல்லாத அளவுக்கு இது குறைஞ்சிருக்கு. இதுவுமே ரீசனாக சொல்றாங்க. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல கம்மியானதுனால, ப்ரொடக்ஷன் கம்மியானதுனால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ பேசிக்காக எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் வந்து எல்லாத்துக்கும் கம்மியாயிடுச்சு. எல்லாருமே அதிகமாக இன்கம் சரியாக வராதனால ஸ்பெண்டிங் சரியாக பண்ணுறதில்ல. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அதிகமாக யாரும் கன்சியூம் பண்ணுறதுனால கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவருமே அவங்களுடைய ப்ராஃபிட் ரேட்டு இந்த குவார்ட்டரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் டாட்டாவாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், அவங்களுமே சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல தான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வேறு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அந்த குவார்ட்டரில் அக்ரிகல்ச்சரும் கன்ஸ்ட்ரக்ஷனும் ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சரி, இதுக்கு இன்னொரு மேஜர் விஷயம் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் எதையும் பண்ணல. அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எதையும் பண்ணல. கவர்மெண்ட் வந்து இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 11 பில்லியன் பக்கம் வந்து ஸ்பெண்டிங் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 2 குவார்ட்டரில் மட்டுமே சேர்த்து 37% வரைக்கும் ஸ்பெண்டிங் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் அதிகமாக இல்லாதனால மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சரியாக பண்ணுறதில்ல. ஸோ இதனால இதுவுமே ஒரு ரீசனாக சொன்னாங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட்லேருந்து வைக்கிற கிளைம். இது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த குவார்ட்டரில் அந்த டைமில் வந்து எலெக்ஷன் நடந்தது. அதாவது எலெக்ஷன் பீரியடில் அந்த டைம் நடந்ததுனால 5.4% கம்மியாயிடுச்சு. எலெக்ஷன் நடந்ததுனால எங்களால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட் சைடில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எலெக்ஷன் நடந்ததுனால யாரும் புதுசாக எதுவும் கம்பெனி ஓப்பன் பண்ண முடியல, புதுசாக எதுவுமே தொடங்க முடியல. ஒன்று எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எலெக்ஷன் முன்னாடியே பார்த்துக்கலான்றதுனால அது 3 மாதம் பக்கம் எந்த கம்பெனியுமே சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ட்டு அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட எலெக்ஷன், இந்தியாவோட எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் எந்த ஒரு கண்ட்ரியுமே அந்த பீரியட் ஆஃப் டைமில் 4% மேலே க்ரோத் எதுவுமே அச்சீவ் பண்ணல. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 5.4% க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்கு. இது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நல்ல க்ரோத் தான். இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கில் பேசியிருக்கு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடக்கிற பட்ஜெட்டில் அந்த அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பரான ஸ்கீம் கொண்டு வருவாங்க இந்த பட்ஜெட்டில். அதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2025க்கு இந்த பட்ஜெட் வந்து, அதாவது 2025 $5 trillion எக்கானமியாக கொண்டு வர சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஒரு அடித்தளமாக இருக்குன்றதை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ இந்த பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஃப்ளேஷன் சரி செய்யறதுக்காகவும் இதுக்கப்புறம் 25ல் $5 trillion எக்கானமியாக இந்தியா மாறுமா இல்லையான்றது பார்க்கறதாகவும் தான் இந்த பட்ஜெட் வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி இந்த வருஷத்தோடைய முதல் பட்ஜெட்டை அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ப்ரீ பட்ஜெட் ஈவெண்ட் வந்து இப்போ நடந்திருக்கு ரீசெண்டாக. அதை வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது 2025க்கான பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ 5.4% கம்மியானது அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா எலெக்ஷன் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிஸுமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனால் இந்தியா நல்லா தான் பண்ணியிருக்குன்றதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிட்டும் சிவில் செக்டருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.